ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜியோ வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வாங்கலை ஃபுல்லாக இது இன்றைக்கி இந்த லில்லி பாண்ட் மொத்தமாக க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய குட்டியெல்லாம் நிறைய போட்டுக்கோங்க இதுலேயும் சரி. ஸோ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம குட்டி தனியாகவும் பெரிய மீன் தனியாகவும் எடுத்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, இதில் குட்டி இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துடலாம். அப்பா சோதன்னு இருக்கு. பார்த்தீங்களா? இத்தினூண்டு வச்சதில் எவ்வளோ வந்திருக்கு. குட்டி தான் வச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இதில் எதுவுமே மீன் இல்லை, அதனால் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகேங்களா? லில்லி சாப்ளிங்ஸ் பார்த்தீங்களா, இப்படி தான் வரும். சூப்பராக க்ரோ ஆகிட்டு. நான் நிறைய எக்கச்சக்கமாக வந்துடுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலலாம் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணுறேங்க. இந்த பெரிய ஒரு ஃபில்டர் வாங்கி வச்சுருந்தா போயிருக்கோம். எதுக்கு சொல்லி இந்த குட்டி வடிகட்டி வச்சுன்னு எடுக்கிறதுக்குள்ளே போகிறோம் எடுத்துங்க நிஜமாக. ஏன்னா நம்ம குட்டி தனியாகவும் பெருசு தனியாகவும் பிரித்து வைக்கலாம் தான் நினச்சோம். பட் அது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏன்னா அது பயங்கரமாக எகுறுது இந்த குட்டி மீனெல்லாம். அந்த தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. இது நம்ம நீங்கள் இதில் பாதி தான் பார்த்தீங்க, இன்னும் நிறைய குட்டி இருந்துச்சு. பட் அந்த ப்ளூ கலர் ஃபிஷ் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுச்சு அந்த மீன் எல்லாமே. அதனால தான் நான் தனித்தனியாக பிரித்து வைக்கிறது. மெயின் ரீசன் வந்து இதனால தான் நான் பிரித்து வைக்கிறது. ஏன்னா இருக்கிறதும் சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது. அது பாருங்கள் என்ன எகுறு தெரியுமா. இப்போ நான் இந்த டப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிங்களுக்கு கொடுத்துடலாம். பூச்செடிங்களுக்கு நான் ஊற்றி விட்டுருவோம். ஃபுல்லாக இந்த டப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம திரும்பி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நான் போர் வாட்டர் வந்து பிடிச்சி வச்சுருந்தேன். என்னால் ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்ற முடியாது. ஸோ கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு இப்போது நமக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். இது லாவெண்டர் கலர். நான் லீஃபெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டே தான் மறந்து டப்புன்னு வச்சுட்டேன். ஸோ அந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டோம். அதுவும் இல்லாமல் மீன் போட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வந்து இந்த இலைக்கில போய் ஒளிஞ்சிடுறோம். என்னென்ன இருக்குது நமக்கு பெருசாக தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த காக்காங்கத்தோலை பேர் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் எடுத்து விட்டோன்னா அது நல்லாயிருக்கும். நிறைய எக்கச்சக்கமாக சாப்ளிங்ஸ் ஃபஸ்ட்டு நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் எடுத்து விடலாம். எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுலான்னு சொல்லிவிட்டு அந்த சாப்ளிங்ஸ்லாம் நான் அதிலே போட்டு அந்த காஞ்சதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இருந்தேங்க. இது பார்த்திங்களா, அந்த சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி தெரியுமா. இந்த ஆரஞ்சு கலர் மீன் போட்டு குட்டிங்க எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆரஞ்சு கலர் ஒரு தொட்டிலையும் இந்த கலர் ஃபிஷ் ஒரு தொட்டிலையும் போட்டுடலாம். எப்போவுமே சோம்பேறி மீனுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் சோம்பேறி. இது பேர் என்னன்னு கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் மீன் இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு யார் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது 2 பேருமே. ஓகேங்களா? வாங்க இதெல்லாம் எடுத்து போய் நம்ம சேஃபாக அதில் வந்து ஊற்றிடலாம். இது சரியான சோம்பேறிங்க, மேலேயே இருக்காது பார்த்தீங்களா. இதுவும் அந்த வகை சேர்ந்து தான், மேலேயே இருக்காது. எந்நேரமும் தண்ணி கீழே இருக்கும். நேராக போய் மண்ணில் புதஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு. இந்த ஆரஞ்சு ஃபிஷ்ஷும் இந்த குட்டியெல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம். ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. பட் இந்த குட்டி இது என்ன பண்ணுறதில்ல, எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மிச்சம் எடுத்த முகம் இதான் மிச்சம் இது இருக்குது. இது தினமும் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் வச்சுக்கோங்களேன், அது சரியாயிடும். நான் தினமும் ஃபுட் வந்து இதுதான் கொடுத்துட்டுருக்கேன். ஜஸ்ட் சும்மா அப்படி தூவி விட்டுருவேன், அவ்வளோதான். ஓகேங்களா? முன்ன மாதிரி இல்லை, மீன் வந்து பிரித்து போட்டாச்சு. ஏன்னா அந்த பெரிய ப்ளூ மீன் வந்து இந்த குட்டி மீனெல்லாம் சாப்பிட்டுடுது நிறைய. ஸோ குட்டி மீன் அந்த ஆரஞ்சு கலர் மீனெல்லாம் இதில் போட்டிருக்கேன். லாவெண்டர் கலர் தொட்டியில். இதில் வந்து கலர் ஃபிஷ்ஷும் அந்த ப்ளூ கலர் ஃபிஷ்ஷும் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.